ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பேக் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான எக் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்கு இந்த மாதிரி நல்லா கீறி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீறி வச்சிங்கன்னா நீங்கள் மசாலா கூட போடும்போது உங்களுக்கு அந்த மசாலாலாம் இந்த எக்குக்குள்ளே நல்லா ஊறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் இந்த மாதிரி மேலே கீழே எல்லா எக்கையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வேக வச்ச எல்லா எக்கையும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே ஆயில் சேர்க்கணும். இப்போது நம்ம ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருட்களை சேர்க்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம முட்டை கிரேவி செய்யும் போது அந்த பேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இப்போ ஆட் பண்ணிட்டோம். அந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போவே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு பச்சை மிளகாவை கீரி முழுசாக எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், நம்ம போட்ட மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சு அந்த எக்கை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே கீரி வச்சுருக்கிறதுனால அந்த மசாலா நல்லா அந்த முட்டைக்குள்ளே இறங்கியிருக்கும். மத்தியானம் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எக்கை போட்டு நல்லா மசாலா கூட நல்லா கிண்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மூடியே இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா மசாலாலாம் பச்சை வாசம்லாம் போய் டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுங்க. அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. பாய்.